ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வீடியோ வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கு வாசிக்க வேண்டிய வேத பகுதியில் வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 5வது வசனம். ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தர்ப்பிக்கப்படும், ஜீவ புஸ்தகத்தில் இருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாக அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன் என்று சொல்றார். ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவராய் இயேசு இந்த வாசித்த இந்த வேத பகுதியில் ஆண்டவர் சொல்ற, ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தர்ப்பிக்கப்படும். வெண் வஸ்திரம் தர்ப்பிக்கப்பட்டது மாத்திரமல்ல, அவனுக்கு ஜீவ புஸ்தகத்தில் பேர் கிறுக்கி போட மாட்டேன், தூதர் முன்பதாக அறிக்கையிடுவேன் என்றெல்லாம் ஆண்டவர் சொல்கிறார். ஒரு ஜீவ புஸ்தகம் இருக்கிறதாகவும் அதுல பேர் கிறுக்கி எழுதப்பட்டதாகவும் இருக்கிறது. அப்படி என்றால் ஜீவ புஸ்தகத்தில் யாருடைய பெயர் எழுதப்படும்? யாருடைய பெயர் கிறுக்கி போடப்படும் என்றால், ஒரு மனிதன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர் எனக்காக சிலுவையில் மரித்தார் என்றும், என் பாவங்களுக்காக சிலுவையில் மரித்தார் என்றும், அவர் மீண்டும் உயிர்த்தெழுந்தார் என்றும், அவர் மீண்டும் வருவார் என்றும் நம்பிக்கொள்கிற யாரோ அவனுடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். அப்ப எழுதப்பட்ட பெயர் ஏன் கிறுக்கி போடப்படுகிறது என்றால், வேதவசனம் அதற்கும் வேதாகமத்திலிருந்து நமக்கு பதில் சொல்லுகிறது. யாத்ராகம புஸ்தகத்துல 32வது வசனத்துல 32வது யாத்ராகமம் 32வது அதிகாரம் 32வது வசனத்துல அங்கு மோசே சொல்லுகிறான், தேவனே, ஜனங்களுடைய பாவங்களை மன்னிப்பீரானால் மன்னியும், அப்படி மன்னிக்க மாட்டேன்னு சொன்னீர்னா ஜீவ புஸ்தகத்தில் இருந்து என் பேரை கிறுக்கி போடும் என்று சொல்லுகிறான். மோசே எத்தனையோ காலங்களுக்கு முன்பதாக, கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக அவனுக்கு தேவன் வெளிப்படுத்தியிருக்கிறார். தேவ சமூகத்தில் ஒரு ஜீவ புஸ்தகம் இருக்கிறதாகவும் அதில் பெயர் எழுதப்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஜனங்களுடைய அந்த இடத்துல சொல்றது, எனக்கு விரோதமாக பாவம் செய்த எவனோ அவன் பெயரை என் புஸ்தகத்தில் இருந்து கிறுக்கி போடுவேன், அவன் பெயரை என் புஸ்தகத்தில் இருந்து கிறுக்கி போடுவேன் என்று சொல்லுகிறான். மோசே சொல்லுகிறான், உம்முடைய ஜீவ புஸ்தகத்தில் இருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்று சொல்லுகிறான். ஆனால் ஜீவ புஸ்தகத்தில் இருந்து உன் பெயரை நான் கிறுக்கி போட மாட்டேன், எனக்கு விரோதமாக யார் பாவம் செய்தானோ அவனுடைய பெயர்களை நான் கிறுக்கி போடுவேன். அப்படி என்றால் இஸ்ரவேலர்கள் எல்லாருடைய பேரும், செங்கடலை கடந்து வந்த எல்லா ஜனங்களுடைய பெயர்களும் கர்த்தருடைய புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாருடைய பெயர்களும், ஏனென்றால் வேதாகமத்தில் சொல்லப்படுகிறது, அந்த செங்கடலின் பாதையை வழிநடந்து வந்த அதனுடைய அர்த்தம் என்ன என்றால், எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள் எனப்பட்டு ஞானஸ்தானத்துக்கு உட்பட்டவர்கள். ஞானஸ்தானத்துக்கு உட்பட்ட இவர்கள் கர்த்தருக்கு விரோதமாக எழும்பினபடியினாலே, கர்த்தரை விட்டு வெகு தூரம் போனபடியினாலே, விக்கிரகங்களை ஆராதிக்க தங்களுக்கென்று ஒரு கண்ணுக்குட்டியை உருவாக்கி, அந்த கண்ணுக்குட்டியை இவரை கர்த்தருக்கு பண்டிகை என்று கூறி அதை சொல்லும் பொழுது, அதை யார் செய்தார்களோ, யாரால் செய்ய ஏவப்பட்டதோ அவருடைய பெயர்களை நான் கிறுக்கி போடுவேன் என்று சொல்லுகிறார். ஆம், அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே,
இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லப்படுகிறது, ஆண்டவர் ஜீவ புஸ்தகம் இருக்கிறதாகவும் அந்த ஜீவ புஸ்தகத்துல பெயர் எழுதப்பட்டிருக்கிற பெயர்களை நான் கிறுக்கி போடுவதாகவும் சொல்லுகிறேன். ஆம் அன்புக்குரிய சகோதரனை சகோதரிய, இந்த வீடியோ வாயிலாக உன்னுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் நீ என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாயோ, என்றைக்கு ஞானஸ்தானம் எடுத்தாயோ, ஞானஸ்தானம் எடுத்தால் மாத்திரமே உன்னுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் என்ட்ரி ஆகும். ஜீவ புஸ்தகத்தில் என்ட்ரி ஆன உன்னுடைய பெயர் நீ ஜெயங்கொண்ட பிறகுதான் அதில் நிலைநிறுத்தப்படுகிறவன். நீ ஜெயங்கொள்ளாமல் தோத்து போனால் அதிலிருந்து கிறுக்கி போடப்படும் என்று வேதவசனம் சொன்னார். அன்புக்குரிய சகோதரனை சகோதரி, இந்த இடத்துல சொல்லப்படுவது, ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனுக்கு அழகான வெண் வஸ்திரம் கற்பிக்கப்படும். ஒவ்வொரு மனிதனுக்கும் வெண் வஸ்திரம். பழைய ஏற்பாட்டு காலத்தில், மோசேயின் காலத்தில் ஒருவன் பாவம் செய்தான், இந்த பூமியிலே அவனுக்கு பாவத்திற்கு ஆனாலும் சரி, நன்மைக்கு ஆனாலும் சரி, உடனே நியாய தீர்ப்பு கிடைக்கும். தாவீது உடன்படிக்கை பெட்டியை தூக்கி கொண்டு வரும் பொழுது ஊசாய் துணிகரமாக பழி செலுத்தாமல் உடன்படிக்கை பெட்டியை தொட்டான். தொட்ட வேளையில் அவன் அங்கு செத்தான். இதை கண்டு தாவீதுக்கு விசனமாக இருந்தது. அதை உடனே ஓபேத் ஏதோம் வீட்டில் அந்த உடன்படிக்கை பெட்டியை வைத்து விட்டான். உடன்படிக்கை பெட்டியை வைத்த பிறகு ஓபேத் அவனுடைய வீட்டில் 3 மாதம் தான் இருந்திருக்கு. அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு ஏற்ற மரியாதையை கொடுத்து அந்த உடன்படிக்கை பெட்டியை அந்த இருக்கும் இடத்தில் நல்ல சுத்தம் செய்து அதை தேவனுக்கு பிரியமாய் நடந்து கொண்ட நாட்களில் அந்த 3 மாதமும் அவனுடைய வீட்டில் எங்கும் ஆசீர்வாதம், அவனுடைய செழிப்பு. இங்க பார்த்தால் உடனே நியாய தீர்ப்பு, உடனே ஆசீர்வாதம். ஆனா புதிய ஏற்பாட்டிலோ அப்படி அல்ல. ஒவ்வொரு மனிதனும் ரட்சிக்கப்பட்டு முடிவு பரியந்தமும் கிறிஸ்து இயேசுவிலே நிலைத்திருந்து, அவருடைய வல்லமையிலே நிலைத்திருந்து மரித்த பின்பு ஆத்துமா, மனிதனுக்கு 3 வகையான காரியம் இருக்கிறது. ஆவி, ஆத்துமா, சரீரம். இந்த 3 வகையான காரியம் இருக்கிறது. ஆவி பாவம் செய்தவுடன் தேவனுக்கு விரோதமாக துணிகரமான காரியங்கள் கொள்ளும் பொழுது இவனுடைய ஆவி மரித்து அணைந்து போகிறது. இவனுடைய சரீரம் கீழே விழுவதற்கு முன்பதாக ஆவி அணைந்து போகிறது. இவனுடைய ஆத்துமா சரீரம் கீழே விழுந்தவுடன் ஆத்துமா சரீரத்தை விட்டு வெளியேறும். இந்த சரீரத்தை விட்டு இந்த ஆத்துமா வெளியேறினவுடன் இப்பொழுது இந்த ஆத்துமாவுக்கு தான் ஆத்துமா தேவனுடைய சாயலாக காணப்படுகிறது. தேவன் மனிதனை தன்னுடைய சாயலாகவும் தன்னுடைய ரூபத்தின்படியாகவும் அப்படியாக உண்டாக்கியிருக்கிறார். தன்னுடைய சாயலாகவும் தன்னுடைய ரூபமாகவும் மாற்றி அமைத்தபடியினாலே, தேவன் மனிதனை உண்டாக்கினபடினாலே, இந்த மனிதன் மரித்த பின்பு தன்னோடு வாசமாய் இருப்பதற்காக தேவன் அவனுக்குன்னு ஒரு ஸ்தலத்தை உண்டாக்கி வச்சிருக்கார். அந்த இடத்திற்கு யாரு போக முடியும் என்றால், இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல 3வது அதிகாரத்துல 5வது வசனத்துல ஜெயங்கொள்கிறவன். இந்த ஜெயங்கொள்கிறவனுக்கு தான் வெண் வஸ்திரம் தரிக்கப்படும். நீ எதில நீ ஜெயிக்க முடியும்? இந்த உலக கேட்டில் இருந்து, பாவத்தில் இருந்து,
சாபத்தில் இருந்து இதுல நீ ஜெயம் கொள்ளும் பொழுது உனக்கு வெண்வஸ்திரம் தற்பிக்கப்படும். உன்னுடைய பெயரும் கிறுக்கி போட மாட்டாதாம், அங்கே கிறுக்கி போட மாட்டாராம். நீ ஜெயங்கொள்ளாத போகும் பட்சத்தில் அங்கே ஜெயங்கொள் உன்னுடைய பெயர் கிறுக்கி போடப்படணும். பழைய ஏற்பாட்டு காலத்துல உடனே 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 நியாயத்தீர்ப்பு. இந்த நாட்கள்ல அப்படிப்பட்டதான நியாய தீர்ப்பு இல்லாதபடினா மனிதர்கள் மத்தியிலே துணிகரங்கள் அதிகமாக மறித்த பின்புதானே பார்த்துக்கொள்ளும். ஊழியர்களுக்குள்ளும் துணிகரம், விசுவாசிகளுக்குள்ளும் துணிகரம், ஏன் உலக மனிதருக்குள்ளும் துணிகரம். ரோட்டில் நடக்க முடியவில்லை, துணிகரம் துணிகரம் துணிகரம். பிறகு பார்த்து கொள்ளலாம் என்ன நடந்துற போகிறது என்று துணிகரம். ஆம் அன்புக்குரிய சகோதரனே, இப்படி நீ தேவனுக்கு பயந்து அவருக்கு முன்பதாக நாம் நடக்கும் பொழுது நாம் ஜெயம் கொள்ளுகிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை சகோதரி, இந்த நாளிலும் ஆண்டவராய் இயேசு சொல்லுவார், உன்னுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறார். நீ ரட்சிக்கப்பட்ட உடனே, ஞானஸ்தானம் எடுத்த உடனே உன்னுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் என்றியாகிறது. இதில் கிறுக்கு போடுகிறதும் நிலைநிறுத்தப்படுகிறதும் அது உன்னுடைய கையிலும் என்னுடைய கைகளிலும் இருக்கிறது. நான் ஜெயங்கொண்டவனாய் அவருடைய சமூகத்தை கடந்து போகும் பொழுது என்னுடைய பெயர் என்றியாவே இருக்கிறது. நான் தோத்து போய் யோசுவாவின் புஸ்தகத்துல ஆகானுங்கிற ஒரு மனிதன், ஆண்டவர் சொல்ற எரிகோ கோட்டையை உடைக்கும் பொழுது அங்கு உள்ள எதையும் ஜனங்கள் எடுக்கக்கூடாது. அங்கு வெள்ளி பொன்னு இவைகளை மாத்திரம் நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வரலாம், மற்றபடி எதுவுமே அங்க ஜனங்கள் எடுக்கக்கூடாது என்கிற ஒரு கட்டளையை தேவன் வைத்தார் யோசுவாவிடத்தில். ஆனால் அங்கு ஆகானுங்கிற ஒரு மனிதன் அந்த சாபத்தீடான காரியத்தை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் அங்கே கற்கரால் மூடப்பட்டான். அவன் அன்புக்குரிய சகோதரனே சகோதரி, இந்நாளிலும் வேத வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த வசனத்தை கேட்டு நீ மனம் திரும்பாத பட்சத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய பெயர் கிறுக்கி போடப்படும். ஆம் அன்புக்குரிய சகோதரிகளே, நீ ஜெயம் கொண்டினா உனக்கு வெண்வஸ்திரம் தரிக்கப்பட்டு எல்லார் மத்தியிலும் தேவதூதர்கள் மத்தியிலும் உன் பெயர் வாசிக்கப்படும். மனிதர்கள் கையில் நாம் நன்மைகளை பெற்றுக்கொண்டால் தேவனிடத்தில் நன்மைகளை பெற முடியும். தேவனிடத்தில் பெற்றுக்கொண்டால் மனிதர்கள் யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த பூமியிலே நாம் கடந்து செல்வதற்கு நமக்கு தேவையானவைகளை அவர் நமக்கு தருவார். அந்த நம்பிக்கையோடு அந்த விசுவாசத்தோடு நாம் கடந்து போகும் பொழுது நாம் செய்ய கொள்வோம். யோசுவாவை புஸ்தகத்தில் பார்க்கும் பொழுது ஆகான் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்ற பகுதியை அவன் எடுத்துக்கொண்டான். ஆகினால் அவனை கற்களால் மூடினார்கள். யோசுவா காலேப்பு என்கிற 2 மனிதர்களை பார்க்கும் பொழுது அவர்கள் நடந்து போன பூமியை சுதந்திரித்துக் கொண்டார்கள். நாம் காணாத ஒரு ராஜ்யம் பரலோக ராஜ்யம். ஆம் அன்புக்குரிய சகோதரர்களே, நமக்கு முன்பதாக எத்தனையோ பரிசுத்தவான்கள் கடந்து போய் அந்த காரியத்தை குறித்து எழுதி வைத்திருக்கிறார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, வேதவசனம் சொல்லுகிறது, ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் கற்பிக்கப்படும். ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருந்து கிறுக்கி போடப்படாது. அவனுடைய பெயர் தேவ தூதர்கள் முன்பதாகவும் பிதாவுக்கு முன்பதாகவும் அவனுடைய நாமத்தை நான் அறிக்கையிடுவேன் என்று இதே இயேசு சொல்லுகிறார். பூமியில் மனுஷனோடு வாழ்ந்த போது அந்த கடவுள் சொல்லுகிறார், மனுஷனோடு வாழ்ந்த அந்த கடவுள் சொல்லுகிறார், என் நாமத்தை இந்த பூமியில ஏற்றுக்கொண்டு மறுதலித்து வாழ்வையானால் அவருடைய
பிதாவுடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது நான் உன்னுடைய நாமத்தை சொல்வதற்கு வெட்கப்படுவேன் என்று சொல்கிறார். நீ இந்த விபச்சார சந்ததியின் மத்தியில் என் நாமத்தை மறுதலியாமல் அவரை அறிக்கையிடும்படி வாழ்வாயான ஆண்டவர் சொல்ல உன்னுடைய பெயர் அங்கு வாசிக்கப்படும். தேவ தூதர்கள் கோடான கோடி பரிசுத்த மத்தியில் உன் பெயர் வாசிக்கப்படும். உன் பெயர் பெருமைப்படுத்தப்படும். அதற்கு உன் பெயர் பெருமைப்படுத்தப்பட வேண்டுமானால் இந்த பூமியிலே கிறிஸ்து இயேசுவனுடைய அவரை நாம் பெருமைப்படுத்தி வாழவில்லை. நமக்காக நாம் வாழாமல் கிறிஸ்துவுக்காக நாம் வாழும் பொழுது எல்லாவற்றையும் இழந்து எல்லாவற்றையும் தவிர்த்து கிறிஸ்து போதும் என்று வாழும் பொழுது அவர் நம்மை ஜெயங்கொள்கிறவர்களாக மாற்றுகிறார். ஜெயங்கொண்டவர்களுக்கு மட்டும்தான் அவருடைய நன்மைகளை புசிக்க முடியும். ஆனால் பழைய ஏற்பாட்டு காலத்தில் பூமியிலே ஒரு மனிதன் ஜெயங்கொண்டாலும் தோற்றாலும் அவனுக்கு உடனுடன் பதில் கிடைக்கும். ஆனால் புதிய ஏற்பாட்டிலோ மறுமையின் வாழ்வு என்று ஏற்படுத்தி இருக்கிறது. பழைய நாட்களில் மனிதன் இழந்து போன பூமியை மீட்டு திரும்பவும் மனிதனிடத்தில் கொடுத்து மனிதனை கொண்டு ஆளுகை செய்ய விரும்பினார் தேவன். ஆளுகை செய்ய விரும்பினபடினால் நோவாவை தெரிந்து கொண்டார். அவனுடைய சந்ததி சாபத்தேடானதா மாறிவிட்டது. அதுக்கு அடுத்து சந்ததியில் அடுத்து பார்க்கும் பொழுது ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். ஆபிரகாமை தெரிந்து கொண்டு அவனை கொண்டு இந்த தேசத்தை அந்த மனிதர்களை கொண்டே ஆளுகை செய்ய விரும்பினார். இந்த பூமியை ஆளுகை செய்ய விரும்பினார். அதை மீட்க விரும்பினார். ஆபிரகாமை கொண்டு ஆபிரகாம் வாழும் நாட்கள் வரைக்கும் சரியாக கர்த்தரை சார்ந்தே வாழ்ந்தான். ஆபிரகாமுக்கு பின்தான 1-2 மனிதர்கள் எழும்பினார்கள். அவர்கள் தேவனுக்கு முன்பாக சரியாக வாழ்ந்தார்கள். பின்பு இந்த மனிதர்கள் தேவனை விட்டு இஸ்ரவேலின் தேவனை விட்டு விக்கிரகத்தையும் உலக மக்களோடும் கலந்து போகும் பொழுது தேவன் பார்த்தார், இந்த பூமியை அக்கினிக்கு இரையாக நியமித்து வைத்து விட்டார். ஆகையினால தேவன் இந்த பூமியில இவர்களுக்கு இல்லை என்று மறுமையின் வாழ்வை ஏற்படுத்தி விட்டார். இந்த மறுமையின் வாழ்வைக்குள் பிசாசனுடைய தூதர்களோ அங்கு கடந்து போக முடியாது. பிசாசுடைய தூதர்களோ அந்த மறுமையின் வாழ்வுக்கு கடந்து போக முடியாது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, இதில் ஜெயம் கொண்டவர்கள் மாத்திரமே அந்த மறுமையின் வாழ்வுக்குள் கடந்து போக முடியும். ஜெயம் கொள்ளாதவர்கள் அதில் போக முடியாது. இதில் மனிதர்கள் தோற்றதற்கு காரணம் என்ன என்றால் பிசாசோடு ஜனங்கள் ஜெயிக்க முடியாத சூழ்நிலை. ஆகையினாலதான் இயேசு பார்த்தார், இந்த பூமியிலே தேவன் ஒரு மனுஷனாக வந்து பிசாசை ஜெயித்தார். பிசாசை ஜெயித்து அவன் மனிதன் போலவே மாறி வானாதி வானத்தை உண்டாக்கினவர், பூமியை உண்டாக்கினவர், மனித சாயலாக மாறினார். இவரே கடவுள். நமக்கு ஒரே தேவன், நமக்கு ஒரே ஒரு கடவுள். அவர் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிற யாவரும் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டுமா? இவர்தான் கிறிஸ்து, இவர்தான் பிதா, இவர்தான் குமாரன், இவர்தான் பரிசுத்த ஆவியானவர். ஆம் அன்புக்குரியவர்களே, நாம் பெயர்கள் தனிப்பட எழுதப்பட்டிருக்கிறதை கண்டு நாம் குழம்பி போக வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு ஒரே தேவன் தான், நமக்கு ஒரே ஒருவர் தான். அவரே கர்த்தர், அவரே குமாரன்,
அவரே கிறிஸ்து. ஆம் அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலும் இந்த வேத வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, நீயும் நானும் ஜெயங்கொள்ளும் பொழுது வேத வசனம் சொல்லுது, உனக்கு வெண்வஸ்திரம் தற்பிக்கப்படும். உன் நாமம் ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கு போடப்படலாம். ஆம் அன்புக்குரியவர்களே, ஜீவ புஸ்தகத்தில் மோசே அதை குறித்து விளக்கம் கொடுக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரன், உனக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த நாளில் உனக்காக நான் ஜெபிக்கிறேன். இன்றைக்கு நீ மனம் திரும்புவாயா? வாழ்ந்தது போதும், கிறிஸ்துவுக்காக ஒரு நாள் வாழ்ந்துட்டால் போதும் என்று உன்னுடைய ஆவியில் வைராக்கியம் கொள்ளுவாயா? ஆவியில் வைராக்கியம் கொள்ளும் பொழுது இந்த இயேசு உனக்குள்ள வந்து பெரிய மாற்றங்களை ஏற்படுத்த தேவன் சர்வ வல்லமுள்ள கர்த்தராயிருக்கிறார். அவருக்காக நீ எழும்புவாயா? அவர் உனக்காக செயல்பட அவர் விரும்புகிறார். இப்பொழுது நான் உனக்காக ஜெபிக்கிறேன். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்தவர், நல்ல தகப்பன், அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவர், அவருடைய மகிமையின் கரம் வெளிப்படுத்தும்படியாக இந்த வேத வசனத்தை கேட்ட ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். அவனுடைய நாமம் கிறுக்கப்படாது. அவனுடைய நாமத்தை தேவதூதருக்கு முன்பதாக அறிக்கையிடுவது என்று வேத வசனம் சொல்லுகிறது. அன்பு தகப்பனை, இந்த வேத வசனத்தை கேட்டு கீழ்ப்படுகிற ஜனத்துக்கு நீர் ஆண்டவரே வெண்வஸ்திரத்தை கொடுக்கும்படியாக தகப்பனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அநேக ஜனத்தை கர்த்தாவை உடைய சமூகத்தில் கொண்டு சொல்லி பெரிய காரியங்களை செய்யும். அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவரே நமக்கு நன்றி. மகத்துவமான தேவனே, மகிமைக்கு பாத்திரவே நமக்கு நன்றி. ஆண்டவர், மகத்துவமானவரே நமக்கு நன்றி. மகத்துவத்தின் தேவனே நமக்கு நன்றி. பெரிய காரியங்கள் இயேசுவின் நாமத்தில் அன்புக்குரிய சகோதர சகோதரி, உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நீங்கள் இந்த கேட்ட வேத வசனத்தில் நீங்கள் ஜெயம் கொள்ளுங்கள். இயேசுவின்